வாட்போர் வீரர்களின் கவனமும் அசைவற்ற கிடக்கும் துறவின் பக்கம் திரும்பியது. திடீரென்று பெரும் அமைதி நிலவியது. இந்த அமைதியின் மத்தியில் தனது மனதில் குற்ற உணர்வுள்ளவராக ஒருவர் எழுந்தார். வேகமாய் அரங்கத்தை விட்டு வெளியேறினார். அதை அடுத்து மற்றவர் தொடர்ந்தனர். அதைத் தொடர்ந்து வேடிக்கை பார்க்க வந்த கூட்டமே கலைந்து அரங்கத்தை விட்டு வெளியேறினர். சிறிது நேரத்தில் முழு அரங்கமும் வெறிச்சோடி கிடந்தது. ஒன்றுமறியாத குற்றமற்ற துறவி நெஞ்சு பிளக்கப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் அசைவற்று கிடந்தார். ஆனாலும் மகா பெரிய வேலை துவங்கிற்று. தனது கடைசி மூச்சிலும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிறுத்துங்கள், கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிறுத்துங்கள் என்ற அவரது கடைசி சத்தம் ஒவ்வொருவருடைய மனச்சாட்சியிலும் எதிரொலிக்க ஆரம்பித்தது. அதுவே அந்த மாபெரும் அரங்கத்தில் நடந்த கடைசி வாட்போர். அதற்குப் பின் மனிதன் கொலை செய்வதைக் கண்டு களிக்கும் கூட்டம் அங்கு கூடவே இல்லை. ரோம் நகரத்தில் அந்த அரங்கம் அழிந்து கிடக்கும் நிலையில் இன்று சாட்சியாக நிற்கிறது. தேவனுடைய சித்தத்திற்கு ஒரு மனிதன் முற்றிலும் கீழ்ப்படிந்ததினாலே பொழுதுபோக்கு என்ற பெயரில் நடந்த மனிதநேயமற்ற மூடத்தனமாக கொலைகள் நிறுத்தப்பட்டன.